ஆண்டாள் பூக்கட்டி கொண்டு போய் தானே ரங்கநாதருக்கு போட்டு மனைவியானாங்க. நல்லது தானே நடந்தது. கடவுளுக்கே மனைவி ஆயிடுச்சுல அந்த பொண்ணு. பூக்கட்டி போட்டு தானே பொறிச்சு மாலையாக பொறிச்சு கட்டி அதை எடுத்து சூடிக்குவாங்க. சூடி கொடுத்த சுடற்கொடின்னு தான் பேரே. அவங்க போட்டது நம்மாழ்வார் திட்டுறாரு, நீ ஏன் போட்ட சாமிக்கு கட்டின மாலையேன்னு. ஆனால் இவர் புதுசாக திரும்பியும் கட்டி கொண்டு போய் சாமிக்கு போட்டப்போ அதுக்கு அருந்து கீழே விழுந்துடும். இவர் ஆண்டாள் போட்ட மாலையை தான் கடவுள் ஏற்றுக்குவார். அதுக்கப்புறம் தான் கனவுல சொல்லி அந்த அம்மாவை பொண்ணாக கொண்டு போய் அங்கே இதில் நிறுத்தி கடவுளே ஏற்றுப்பார். அவரை பூ கட்டினவங்கள கடவுளே ஏற்றுக்கிறாரு. நீங்கள் யார் இதை சொல்கிறதுக்கு? எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. நான் அதை தான் சொல்கிறேன், சொல்கிறவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது, என்னமோ சொல்லிட்டு போட்டோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸையும் பொதுமக்களையும் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளையெல்லாம் பரப்புறவங்கள நம்பாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும், வேறு ஒன்றுமே இல்லை இதில்.